இன்றைய தினத்தோட மெயின் நம்ம டாபிக் பேச போற விஷயம் வந்து முழங்கால் மூட்டு வலி. இப்போ முழங்கால் மூட்டு வலினா என்னன்னு சொல்லிட்டு விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஓகே, முழங்கால் மூட்டு வலி வந்து வயதுக்கு வெவ்வேறு வயதில் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக வருங்க. சின்ன வயசில் வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்குன்னா நார்மலாக நாங்கள் என்ன நினைப்போம், ஏதோ பையன் கீழே விழுந்துட்டா, பொண்ணு விளையாட போகும்போது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அது வந்து பெருசாக அது மாற போகும்போது தான் நமக்கு இந்த காரணம் கூட இருக்கலாமா அப்படின்னு நமக்கு யோசனை வரும். ஸோ சின்ன வயசில் வந்து அடிக்கடி மூட்டு வலி வருது அப்படின்னா இது வந்து எலும்பு வளர்ச்சியை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். எலும்பு வளர்கிற இடத்துக்கு சரியான ரத்தம் போஷாக்கு வந்து செயல்படாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு எலும்பு வலி வர்றது, எலும்பு கோணையாக வளர்றது, எலும்பு குட்டையாக வளர்றது, இந்த மாதிரி பிரச்சனைங்க வரும். இது வந்து ஒரு நடுத்தரப்பு வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து எலும்பு பிரச்சனை வருதுன்னா மேற்கொண்டு எலும்பு தேய்மானம் ஆகிற அறிகுறிங்க வந்து கொஞ்சம் ஒரு 35-40 வயசுலலாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். ஒன்று வந்து உடம்பு சதை போடுறது, தேவையான அளவுக்கு உணவை எடுத்துக்காமல் அதுக்கு தேவையான வேலையும் செய்யணும். ஏன்னா உணவு மாத்திரம் எடுத்து வேலையும் செய்யாமல் இருந்தோன்னா உடம்பு கண்டிப்பாக அந்த உடம்பு வந்து ஏறிட்டே போகும். அதனால மூட்டுக்கு வந்து அதோட தேவையான சத்து கிடைக்காததுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும், வலி வரும். முதியோருக்கு கண்டிப்பாக போஷாக்கு குடல்லேருந்து ஈர்க்கிற சத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும். ஸோ அப்போது நம்ம வந்து சாப்பாடு ரீதி இல்லை மாத்திரைகள் வழியாக நம்ம எடுக்காமல் இருந்தால் அது உடம்புல இருக்கிற கால்சியம் சத்தாகட்டும் சரி, வெவ்வேறு சத்தாகட்டும் இருந்தவரும் சரி, எலும்புலேருந்து அரிக்க ஆரம்பிச்சிடும், உடம்பே எடுக்க ஆரம்பிச்சிடும் எலும்புலேருந்து. அப்போ எலும்போட அந்த அஸ்திவாரம் அந்த வலு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி எலும்பு தேய்மானம், எலும்பு வளையிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அது வந்து எந்த வயசில் வருது, அதுக்கு பின்னாடி என்ன பின்னணி இருக்குதுன்னு அது நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அதுக்கு வந்து தேவையான ரத்தம் பரீட்சை பண்ணி அதுக்கு தேவையான எக்ஸ்ரேஸ் பண்ணி அப்புறம் ஒரு டாக்டர் பார்த்து அது கொஞ்சம் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு தெளிவான ஒரு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும்.